கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக மாநில முதல்வர் டி.கே. சிவக்குமார் செய்தியாளர்களிடம் பதிலளித்து வருகிறார். அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தில் மற்றொரு மாநிலம் தலையிடக்கூடாது என அவர் பேசியிருக்கிறார். கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் செய்தியாளர்களிடம் பதில் அளித்து வருகிறார். அப்போது ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தில் மற்றொரு மாநிலம் தலையிடக்கூடாது என அவர் பேசியிருக்கிறார். அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தில் மற்றொரு மாநிலம் தலையிடக்கூடாது என கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் பேசியிருக்கிறார். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பதில் அளித்து வருகிறார் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார். அப்போது ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தில் மற்றொரு மாநிலம் தலையிடக்கூடாது என அவர் பேசியிருக்கிறார். அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். தமிழ்நாடு அதன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டும், எங்கள் பிரச்சனையில் தலையிட வேண்டாம் என்று கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் அப்போது பேசியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அதன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டும், எங்கள் பிரச்சனையில் தலையிட வேண்டாம் என்று கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் பேசியிருக்கும் முழு விவரம் என்ன? மாலத்தி, கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டம் வானூர் வனப்பகுதியில சாக்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல மேய்ச்சலுக்காக சென்ற 3 தமிழர்கள் கர்நாடக மாநில வனத்துறையினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த விவகாரம் என்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில இது குறித்து சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து நாங்கள் விசாரணை நடத்தி வருகிறோம் என கர்நாடக அரசு தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலுமே தமிழ்நாட்டுல அரசியல் களத்துல அடுத்தடுத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் இந்த விவகாரம் என்பது இன்று கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு இந்த கர்நாடக மாநில வானூர் வனப்பகுதியில 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானங்களை எல்லாம் அவர்கள் முன்மொழிந்தார்கள். இந்த விவகாரங்கள் என்பது கர்நாடக தமிழ்நாடு இடையே தற்போது மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனையாக ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில கர்நாடக மாநிலம் பெங்களூருல கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பத்திரிகையாளர்களால் பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதில் ஒரு கேள்வியாகவே தமிழ்நாடு இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே கர்நாடகா இந்த விவகாரத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்று டி.கே. சிவகுமாரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது சாம்ராஜ்நகர் துப்பாக்கிச்சூடு தொடர்பாக தமிழ்நாடு தலைவர்களுடைய அந்த கருத்துக்கள் என்பது மற்ற மாநில நிர்வாகத்தில் தலையிடுவது போல உள்ளது என அவர் பதில் கருத்து என்பதை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எந்த மாநிலமே மற்றொரு மாநில நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது, அதேதான் நான் தமிழ்நாட்டிற்கும் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு கர்நாடகாவினுடைய மாநில விவகாரங்கள்ல தலையிட கூடாது என்றும் எங்களுடைய மாநிலத்தை எப்படி பாதுகாப்பது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்ற ஒரு பதில் என்பதை அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்துல தமிழ்நாட்டை சார்ந்த அரசியல் தலைவர்களோ அரசியல்வாதிகளோ அவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாங்களும் எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் எங்களுடைய வேலை என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டாம் என்பதைதான் டி.கே. சிவக்குமார் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். இதற்கு மிக முக்கியமான காரணம் கர்நாடகாவை பொறுத்தவரையிலுமே கர்நாடக வனத்துறையினரை காப்பாற்றுவதற்காக அந்த அரசு செயல்பட்டு வருகிறது. எனவே இந்த விவகாரத்துல உண்மை தன்மையை கண்டறிவதற்காக நீதித்துறை விசாரணையை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் முன்வைத்து வரக்கூடிய நிலையிலே இது கர்நாடகாவுடைய அரசு அதிகாரத்தில் தலையிடக்கூடிய செயல் தமிழ்நாட்டை செய்து வருகிறது என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்து டி.கே. சிவக்குமார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருப்பது முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. ஏற்கனவே 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரங்களால் தமிழ்நாடு கர்நாடகா இடையே ஒரு பதற்றமான அரசியல் சூழல் நிலவக்கூடிய நிலையில டி.கே. சிவக்குமாருடைய கருத்து என்பதும் முக்கியத்துவத்தை பெறுகிறது. மாலதி, யோகேஸ்வரன், தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி.